புதுச்சேரியில் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை தருவதாக கூறி கேரள பெண்ணை அழைத்து வந்து பாலியல் வன்கொடுமை செய்த தனியார் நிறுவன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவசர தேவைக்காக 5 லட்சம் ரூபாய் வாங்கிக் கொண்டு கொலை மிரட்டல் விடுத்தவர் சிக்கியது எப்படி? தேவைப்படுகிறது என்றும் அதை ஏற்பாடு செய்து கொடுத்தால் ஓரிரு நாளில் திருப்பிக் கொடுத்து விடுவதாகவும் உறுதியளித்துள்ளார். அந்த பெண்ணோ நமக்குத்தான் 1 லட்சம் ரூபாய் சம்பளத்தில் வேலை கிடைத்து விட்டதே என்ற நம்பிக்கையில் தனது வங்கிக் கணக்கில் இருந்த 5 லட்சம் ரூபாய் பணத்தை லட்சுமிகாந்தனுக்கு அனுப்பியுள்ளார். சில நாட்கள் கழித்து கேரள பெண் கொடுத்த பணத்தை திருப்பி கேட்டபோது தனியார் நிறுவன உரிமையாளர் பல்வேறு காரணங்களை கூறி தட்டி கழித்துள்ளார். பின்னர் கடந்த ஜூன் மாதம் முதல் வாரத்தில் பெண் தங்கியிருந்த அறைக்கு லட்சுமிகாந்தன் சென்றிருக்கிறார். அப்போது தனியாக இருந்த பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்து பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண் கிருமாம்பாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் லட்சுமிகாந்தனை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். மாதம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் தருவதாக கூறி கேரள பெண்ணை அழைத்து வந்து 5 லட்சம் ரூபாயை கைமாத்தாக வாங்கி ஏமாற்றியதுடன் அவரை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் புதுச்சேரியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.